ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் குட் மார்னிங். ஒரு விஷயங்க, என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? டெய்லி நம்மளால் வீடியோ போட முடியல. ஸோ அதனால் நம்ம வந்து வாரத்தில் ஒரு 3 வீடியோ தான் போடுறோம். மிஞ்சி போனால் 3, 2 இப்படி தான் போடுறோம். ஸோ அதனால் என்ன நானே உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணலான்னு நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருக்கும் பர்த்டே விஷஸ் சொல்லலாம், டெய்லி அப்டேட் பண்ணலாம், ஆனிவர்சரி விஷஸ் சொல்லலாம், அதை டெய்லி அப்டேட் பண்ணலாம், டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் போடலாம், வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக. அப்போ தானே நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு வேலை இருந்தால் கூட அதை ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி நம்ம விஷ் பண்ணணும் அப்படின்னு தோணும் இல்லையா? அதுக்காக நான் அந்த இதை ஆரம்பித்தேன். வேலை இருக்கிறதுனால வேலை இருக்குது, நம்ம இன்றைக்கி போட வேண்டாம், நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்த பண்ணால் நம்ம கண்டினியூஸாக பண்ணலாம், நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கலான்றதுக்காக அந்த விஷயத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம வீடியோவை வந்து சரியாக பார்க்காத ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் வீட்டில் யாருக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாருக்கு பர்த்டேவோ அவங்களுக்கு நான் பாப்பாவுக்கோ தம்பிக்கும் நினச்சிக்கிட்டு நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. எங்கள் எல்லாருக்குமே பர்த்டே முடிஞ்சிருச்சுங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஜனவரி, எனக்கும் ஜனவரி, தம்பிக்கு மார்ச், பாப்பாவுக்கு மே 1. எல்லாருக்கும் அந்த மேக்குள்ளேயே முடிஞ்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜூலையில் என்னோடய ஆனிவர்சரி தான் வரும். இதுதான் இது வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, டெய்லி நம்ம வீடியோ பார்க்கும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், இப்படி தள்ளிட்டு போயிட்டே இருக்கீங்க, பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ஒரு நான் டைட்டில் போட்டிருக்கேன். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள்னு சொல்லும்போது, அது அன்னைக்கு எனக்கு அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு பர்த்டே வரலாம், அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பி இருக்கும் இல்லையா? அதனால தான் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அது அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? அதனால தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அது நிறைய பேர் என்னோடய இதை வாட்ச் பண்ணாதவங்க உள்ளார போயிட்டு என்ன கேட்குறீங்க, யாருக்கு பர்த்டேன்னு அதே திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கீங்க. இதுதான் விஷயங்க. அது மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டு நெக்ஸ்ட்டு மந்த்து ஒருத்தவங்களுக்கு பர்த்டே. ஸோ அவங்களோட நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் விஷஸ் சொல்லுங்கன்ட்டு. கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் மந்த் அந்த டேட்டில் சொல்லிவிடுவோம். அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது உங்கள் வீட்லையோ, உங்கள் பக்கத்து வீட்லையோ, ஃப்ரெண்ட்ஸோ யாராவது இருந்தாங்க, அவங்களுக்கு பர்த்டே நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸில் நேமை சொல்லி டேட்டை சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணுறேன். ஃபோட்டோ இருந்தால் கூட நாங்கள் அப்டேட் பண்ணுங்கள். நம்ம வந்து அதை வந்து போடலாம். அது பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து போடுறோம். வச்சுருக்காதவங்களும் நிறைய பேர் அதில் நம்ம பேர் சொல்கிறாங்க, நம்ம ஃபோட்டோ வரணும்னு நினைப்பாங்க இல்லையா? அதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணுறோம். ஒரு சின்ன சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம், நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன சந்தோஷத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்து பார்ப்போன்றதுக்காக தான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? மெயினாக கிட்ஸுக்கு தான் நான் இது பண்ணுறேன். ஸோ அதனால் யாராக இருந்தாலும் தயவுசெஞ்சு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப அதே தான் கேட்டுட்ருக்கீங்க, யாருக்கு பர்த்டேன்ட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிறந்தநாள், அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, ஜூன் 6 நினைக்கிறேன். ஜூன் 6 தானே? ஜூன் 6 இன்றைக்கி பிறந்தநாள் காணும் எல்லா கிட்ஸுக்கும், குழந்தைங்களுக்கும், பெரியவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆனிவர்சரி, உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன், எந்த நல்ல விஷயம் இருந்தாலும் என்னோடய சார்பாக உங்கள் எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் லைஃப்பில் எப்போவும் ஹாப்பியாக, சந்தோஷமாக, மேலே நல்ல இடத்துக்கு போகணுங்கிறத நான் சாமிக்கிட்ட இப்போதைக்கு வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், டாட்டா.